தீமனம் கெடுத்தும். இது ஆழ்வாருடைய திருவாக்கு. என்னை தீமனம் கெடுத்தாய் அப்படின்னு திருவாய்மொழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷயங்கள்ல போற மனசிலிருந்து நீக்கினாய், புது மனசை கொடுத்தாய். மருவித்தொழும் மனமே தந்தும், மருவித்தொழும் மனமே தந்தாய். இந்த பாட்டு ரெண்டையும் குறிச்சு ஒரு விற்த்தாந்தம் ஒரு காலத்துல நடந்தது. அந்த காலத்துல திவாதி பயங்கரம் அனந்தராச்சாரியர் சுவாமின்றவர் ரொம்ப பிரசித்தமான வித்வான். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு அவ்வளோ உபகாரங்களை பண்ணினவர். ஆயிரக்கணக்கான ஸ்ரீகோஷங்களை அருளி செய்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் அருளி செய்தவர். சகல ஸ்தோத்திரங்களுக்கும் வியாக்கியானம் அருளி செய்தவர். அதனால அது மட்டும் இல்லை, வேதத்திலேயோ திவ்ய பிரபந்தத்திலேயோ அவருக்கு நிகராக இன்னொருத்தரே கிடையாது. சலக்ஷண கனபாடி. திவ்ய பிரபந்தத்திலையும் தன் வியாக்கியானங்கள்லையும் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. 18 திருநட்சத்திரத்துல திவ்ய பிரபந்தத்தினுடைய அத்தனை வியாக்கியானங்களோடையும் மூலத்தோட சேர்த்து திருவல்லிக்கேணியில வேத வேதாந்த வைஜெயந்தின்ற சபையில ஒரு அக்ஷரம் விடாத எல்லாத்துக்கும் பல மணி காலங்கள், அந்த மாதிரி பல நாள்கள் திவ்ய பிரபந்தங்கள்ல கேள்வி கேட்கப்பட்டு பதில் சொல்லியிருக்கார். ஒரு கேள்வி கூட விடாது. அவ்வளோ சமர்த்தம். அதனால எந்த வியாக்கியானம் சுவாமி தம்முடைய 90வது திருநட்சத்திரத்துல சாதிச்சு அடியன் கேட்டிருக்கேன். என்னன்னா, அடியேனுக்கு மறதி கிடையாது அப்படின்னு. அதனால எதிரியுமே மறதி கிடையாது. எல்லாத்துலேயும் சகல இதிகாசங்கள், புராணங்கள், காவிய, நாடகம், அலங்காரம் அவ்வளவு இன்னதுன்னு அவருடைய அந்த அறிவை நம்மால என்ன பண்ண முடியாதுன்னா அளக்க முடியாது. 4 பாஷைகள்ல பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அதாவது தமிழ், ஹிந்தி, சம்ஸ்கிருதம், தெலுங்கு 4லையும் ராமானுஜன். அது ஒரு பேர்ல வரும். சம்ஸ்கிருதத்துல வைதிக மனோகரான்னு பத்திரிகை. அதனால தமிழ்ல ராமானுஜன், தெலுங்குல ராமானுஜன், ஹிந்தியில ராமானுஜன். அப்ப எல்லாவற்றுக்கும் வியாசம் எழுதணும். அப்போ ஒரு பீடத்தை வச்சுட்டு 2 பாஷைகளில 2 கையினாலையும் வெவ்வேறு விஷயங்களை எழுதுறது எவ்வளவு பெரிய சாமர்த்தியம்! இந்த எப்படி தோணுமா? இது இங்கேயும் ஒரு வியாசம் எழுதியாகும், இங்கேயும் ஒரு வியாசம். யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? அதை இப்படியெல்லாம் அது ஒரு யுகபுருஷர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட மகான் அவரை நம்ம கண்ணால பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்றது தான் இதுவே தவிர வேற ஒன்றும் இது இல்லை. அதாவது நமக்கு அந்த வித்தியெல்லாம் நம்மகிட்ட இல்லை. அதனால அப்படிப்பட்ட மகான் அவர் எல்லா விதேசங்களுக்கும் அடிக்கடி எழுந்தருள்வர். ஸ்ரீரங்கத்துக்கு கேட்கவே வேண்டாம், அநேகம் தடவை சுவாமி எழுந்திருக்காராம். அப்பொழுது ஒரு சமயம் இது இந்த விற்த்தாந்தத்தை பூராச்சார் சுவாமி எழுதிருக்காருல ஆழ்வார்த்தனர்ல அந்த சுவாமி அவருக்கு ரொம்ப அதாவது ரொம்ப சிஷ்யா. அப்படி சுவாமிக்கு ரொம்ப அந்தரங்காள். அப்போ அவ கூடயே சுவாமியோட போவா எப்பொழுதுமே. அந்த மாதிரி அப்போ சுவாமி எழுதிருக்கிறச்சு பெருமாள், பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கு சுவாமி எழுதுறார். அப்போ போய் பெருமாளை நன்னா ஆபாத சூடம் அனுபவம் பண்ணி பூராஜா சுவாமி பக்கத்தில் இருக்கார். அப்போ அச்சக சுவாமியின் இடத்துல சுவாமி ஒரு வார்த்தை கேட்டாராம். அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டாராம். உடனே அர்ச்சகர் சுவாமி ஒரு தயக்கமே இல்லாத சொன்னாராம், நன்னா கிடைக்குமே, ஸ்ரீபண்டாரத்துல வேணுங்கிற பிரசாதம் கிடைக்கும், நன்னா ஸ்வீகரிச்சுக்க அப்படின்ட்டு அடியேன் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அப்புறம் அப்படி வர பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு எல்லா சன்னிதானங்களையும் தொழுது அப்படியே வர. அப்போ பூராஜா சுவாமி பார்த்து கேட்டாராம், அது கிடைக்குமான்னு கேட்டானே, அது என்னதுன்னு தெரியறதா உனக்கு அப்படின்னாராம். அப்போ அவர் சுவாமி சொன்னாராம், சுவாமியினுடைய திருவுள்ளத்துல ஓடுறதெல்லாம் தெரிந்து கொள்ற அளவுக்கு அடி எனக்கு என்ன இருக்கு யோகியத்தை, ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னாராம். சுவாமியே சொல்லிருக்கார் பூராஜா சுவாமி. அப்போ தெரியல. அப்பதான் இந்த பாட்டை சொல்றார். என்னன்னா, என்னை தீவனங்கெடுத்தாய் மறிவித்தொடும் மனமே தந்தாய் அப்படின்னு 2 பாட்டுகள். அப்ப எம்பெருமான் தீவனங்கெடுத்தாய்னா ஆழ்வார் என்ன ஆச்சரியப்படுறார். நம்பிள்ள அந்த இடத்துல சொல்றார், பெருமாள் இந்த மனசு விஷயங்களுடைய ஆசையிலிருந்து நீங்கவே நீங்காது, ஆனா எனக்கு இப்படி நீங்க இருக்க ஆச்சரியப்படுற ஆழ்வார். ஒருவேளை நீ இந்த மனசுன்ற தத்துவம், இந்திரியங்கள் இதெல்லாம் சிருஷ்டியினுடைய தொடக்கத்துல உண்டாக்கி
பிரளயத்தினுடைய பிரளய காலத்துல தான் அது அழிப்பேன். தேகங்கள் மாறும், இந்திரியங்கள் மாறாது. 11 இந்திரியங்களும் எல்லா தேகங்கள்லையும் தொடர்ந்து வரும்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி இல்லாமல் ஒருவேளை என் மனசை இப்ப நடுவிலேயே இந்த மனசுன்ற இந்திரியத்தை எடுத்துட்டு இது எங்கேயோ பிரளயத்தில் தள்ளிவிட்டு, பிரகிருதி மண்டலத்தை தள்ளிவிட்டு, நீ கருவூலத்துல எத்தனையோ நகைகள் வைத்திருக்கிறாப்புல ஒரு மனசு வச்சிருப்பேன், அதை கொண்டு என் ஹிருதயத்துல வைத்து விட்டியா அப்படின்னு கேட்கிறான் ஆழ்வார். என்னை சீவனம் கெடுத்தாய் அப்படின்றது அதுதான் நீ பண்ணிருக்க போட்டிருக்கு. இல்லைன்னா விஷயங்கள்ல இருந்து என்னுடைய மனசு மாறாதே, இப்படி மாறி இருக்க, என்ன ஆச்சரியம், நீ தான் பண்ணிருக்க, என்னை தீவனம் கெடுத்தாய், அதனால கருவூலத்திலிருந்து புதிய மனசை தந்தாய் போலும் நம்பிள்ளையினுடைய வியாக்கியானம். அப்பதான் சுவாமி திருவண்ணம்புத்தரங்க அப்படி சொல்றாரு. ஆழ்வார் அப்படி விண்ணப்பம் பண்றாரு. அப்படி ஒரு மனசு அவருக்கு கிடைச்சதே, அடியனுக்கு கிடைக்கலையே, விஷய ருச்சி மாறாமல் பெரிய பெருமாளை சேவிச்சு என்ன பிரயோஜனம்? அதனால ஆழ்வாருக்கு கிடைத்த அந்த மனசு அது கிடைக்குமா? அது கிடைக்குமான்னா ஆழ்வார் எந்த விஷயரகிதமான இச்சாரகிதமான ஒரு மனசை பெருமாளால பெற்றாரோ அது இந்த பெருமாள் பெரிய பெருமாள் அருளாலே எனக்கு வாய்க்குமா, எனக்கு கிடைக்குமான்னு நான் கேட்டேன்னு சொன்னார். அது கிடைக்குமான்றதுக்கு அர்த்தம். அதனால சுவாமி என்ன நினைக்கிறேன், அர்ச்சக சுவாமி ஸ்ரீபண்டாரத்தில் நிறைய, அப்ப அந்த காலத்துல ஆச்சாரத்துக்கு குறவு இல்லை, நிறைய ஸ்ரீபண்டாரத்தில் பிரசாதம் கிடைக்கும், இதை அவள் வாங்கிக்க அப்படின்ட்டார். அதனால அதுவா அர்த்தம், அதையா கேட்கிறார் சுவாமி. அதனால இப்படி கேட்டேன். அதனால இப்படி அந்த மனசுன்றது அவ்வளவு உயர்ந்தது. அது இப்படி விஷய ருச்சி மாறுறதுன்றது அது ஆழ்வாருக்கு மாறிருக்கு. அப்படிப்பட்ட அதை அப்படி உண்டாக்குறவர் யாருன்னு கேட்டா அது என்னை தீவனம் கெடுத்தாயின்னு பெருமாள் விஷயத்துல அனுசந்தானம் பண்ணார் நம்மாழ்வார். அதை இங்க குருதானே பண்ணி கொடுக்குற, நேர உபதேசத்தாலே குரு பண்ணி கொடுக்கிறாருன்னு அப்படி நீர் இருக்கீர்னு எம்பெருமானாரை பார்த்து திருவரங்க பெருமாளரையர் சாதிக்கிறார்.